நாட்டில் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாப்பாடு, இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம்னு சொல்லுவாங்க. அதை விட அதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியம் கல்வி அறிவு அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து 100% எஜுகேஷன் இருந்தால் தான் வந்து ஒரு நாடு வல்லரசாக முடியும். அந்த நாட்டில் வந்து வன்முறை எல்லாமே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாடு வந்து 100% ஒரு காலத்தில் எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அது சடனாக ஏன் நம்ம அப்படி அது எல்லாத்தையும் விட்டுட்டோம், போயிடுச்சு எல்லாமே, திருப்பி வருமா அது? நாம் உள்ள எடுத்துட்டாங்க. அவர் எடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம். நம்ம முழுமையாக இப்போ நம்ம பொறுப்பில்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொருத்தர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எடுக்கணும்னால நாம் ஒரு அளவுக்கு அனுமதிச்சாதானே அதை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நாம் அனுமதிச்சிட்டோம் ஏதோ ஒரு முட்டாளத்தனத்தினால. அந்த மாதிரி கல்வி திருப்பி வருமா? வர முடியாதுன்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் உருவாக்குறது. என்னத்துக்குன்னா இப்போ நம்ம கல்வி எல்லாமே வயிற்றுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி என்ற மட்டும்தான் கல்வி. நமக்கு நல்லா வாழ்றது எப்படி என்ற கல்வின்னா வரல நமக்கு. அந்த மாதிரி கல்வி நாம் கொஞ்சம் இப்போ பரப்பணும்னு நாம் முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த ஈசால. வெறும் வயிற்றுக்காக படித்தா வயிறு ஃபுல்லான அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். மனிதன் பிரச்சனை எல்லாமே வருது வயிறு ஃபுல்லான அப்புறம் தான். வயிறு காலியாக இருக்கிறப்போ அதே பெரிய பிரச்சனையாக தெரியுது. ஆனால் வயிறு ஃபுல்லான அப்புறம் தான் உண்மையான பிரச்சனை இல்லையா? அப்போதான் மனிதன் மாதிரி பிரச்சனை. வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் மித்த விலங்குக்கு இருந்த மாதிரி பிரச்சனையும் அந்த மாதிரி பிரச்சனை. அது ரொம்ப எளிமையான பிரச்சனை. அது வயிறு ஃபுல்லான அப்புறம் தான் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு ஒரு வித்யாபியாசம் வேணும் தானே, அதுக்கு ஒரு கல்வி வேணும் தானே. அந்த கல்வி ரொம்ப அழைச்சி போட்டோம். அந்த கல்வி தேடிதான் மக்கள் உலகம் முழுக்கமா இந்தியா நோக்கி வந்தாங்க. அநாதி காலத்திலேருந்து இந்த மாதிரி கல்வி கற்றுக்கணும்னு இந்தியா நோக்கி வந்தாங்க எல்லாருமே. அந்த கல்விக்கு ஒரு மதிப்பில்லாம அந்த கல்வி தேவையில்லைன்ற மாதிரி பேச்சு நமக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னத்துக்குன்னா அந்தந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி திறக்கும் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் எல்லாமே. இப்போ நமக்கு ஏழைத்தனமா இருக்குது. ஏழையா இருக்கிறப்போ நமக்கு என்னத்துக்கு கலாச்சாரம், என்னத்துக்கு நமக்கு கலை, என்னத்துக்கு நமக்கு இது, என்னத்துக்கு அது, என்னத்துக்குன்னு பேசுவாங்க. என்னத்துக்கு பசியா இருக்குது அவருக்கு வேற ஒன்றும் புரியல. மனிதனுக்கு பசியா இருக்கிறப்போ வேற ஒன்றும் புரியாது இல்லையா? பசியா இருக்கிறப்போ நமக்கு ஒரு விலங்குக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, வயிறு ஃபுல்லாகணும் அவ்வளோதான். ஆனால் விலங்கு தன்மை எப்படி இருக்குதுன்னா அவருக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அவர் வாழ்க்கையை செட்டில் ஆயிடுச்சு. நமக்கு அப்படி இல்லையே. வயிறு காலியாக இருந்த ஒரே பிரச்சனை, வயிறு ஃபுல்லான 100 பிரச்சனை நமக்கு. அப்படித்தானே நாம. அதனால நம்ம வாழ்க்கை வயிறு ஃபுல்லான முழுமையாயிடும்னு நினச்சிக்கிறது முட்டாள்தனம். அதனால நம்ம கல்வின்றது வயிறுக்காக மட்டும் கல்வி பண்ணால் முட்டாள்தனம் ஆகிடும். அது 4 வருஷம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அதனாலே பாதிப்பு வந்துடும் நமக்கு. நம்ம கல்வி வயிறு நம்ம சாப்பாடு பார்த்துக்கிறதுக்கு தேவை, அந்த திறமை இருக்கணும் கட்டாயமாக. அது அடிப்படையானது. அது இல்லாமல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அது கட்டாயமாக நடக்கணும். ஆனால் அதை தாண்டி முழுமையான மனிதனை வாழ்றது எப்படின்ற கல்வி இல்லைன்னா இப்போ பசியாக கஷ்டப்படுறான், அப்போ வயிறு ஃபுல்லாகி கஷ்டப்படுவான். அதுதான் நீங்கள் மேற்கத்திய நாட்டில் எல்லாமே பார்க்குறீங்க. அவர் கஷ்டம் நீங்கள் சொல்ல முடியாது, அந்த மாதிரி கஷ்டம் அவருக்கு. அந்த மாதிரி துன்பம் நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே மாட்டீங்க. இந்தியாவில் மக்கள் பாடுபடுறது பார்க்குறீங்க, கஷ்டப்படுறது பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் மேற்கத்திய நாட்டில் மக்கள் படுற துன்பம் இங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஆழமான துன்பம். என்னத்துக்குன்னா வயிற்று பற்றி கவனமே இல்லை அவருக்கு, வேறு மாதிரி பிரச்சனை இது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே யூரோப்பில் எல்லாம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துன்பமான முகங்கள் நீங்கள் இந்தியாவில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இங்கே போய் சின்ன ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது, அங்கே போய் பார்த்தா சின்ன குழந்தைலேருந்து யாரும் சரியாக சாப்பிட்டதில்லை. இப்போதான் கொஞ்சம் ஆசிரமம் வந்த அப்புறம் ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்துருக்குறோம் அவரை. பட் எல்லாருமே உடலே முழுமையாக வளரல, அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு இது நடக்குது. எனக்கு நல்லா சாப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது நீங்கள் நம்ம நாட்டில் எங்கே போனாலும் பார்க்க முடியும். இது நம்ம நாட்டில் இப்படி இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்படி தானே? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு அவர் கேள்விக்கு அர்த்தம். மனிதன் சாப்பிட்டான்னு அதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு?
அதுக்கு மேல பிரச்சனை இருந்தா அதெல்லாம் நீ உருவாக்குனது தானே. சாப்பிடலன்னா பிரச்சனை, சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கு மேல என்ன பிரச்சனை? மித்த பிரச்சனை எல்லாமே நீ உருவாக்குனது தான். நீ எதுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிற? இந்த மாதிரி புத்தி கொடுத்துருச்சு இயற்கையா நமக்கு. இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த மூளை நமக்கு சொர்க்கம் உருவாக்க முடியும் நமக்குள்ள, இல்ல நரக்கம் உருவாக்க முடியும். இது எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியலன்னா ஒரு நாள் சொர்க்கம் ஒரு நாள் நரக்கம் நடந்தே இருக்குது. என்னடான்னு புரியல இப்போ. எதுக்குன்னா இந்த மூளை மனப்பூர்வமா நமக்கு தேவையான மாதிரி உபயோகப்படுத்த முடியல, எப்படியோ நடக்குது. இப்போ எல்லாரும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நார்மலா நினைச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்க வேலைனால வரல, உங்க மூளை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியல, அதனாலதான் டென்ஷன். அப்படிதானே? இதே மூளை வச்சு ஆனந்தம் உருவாக்க முடியும், இதே மூளை வச்சு பல விதமான துன்பம் உருவாக்க முடியும். எல்லா மனிதனுடைய எல்லா துன்பத்துக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் மனிதன் மனத்துல தானே இருக்குது. எதுக்கு நம்ம மனம் நமக்கு எதிர்மறையா வேலை பண்ணுது? நமக்கு உபயோகப்படுத்த தெரியல. இப்போ உங்களுக்கு உங்க கையில ஒரு கார் கொடுத்தேன், நீங்க கார் எடுத்து நல்லா சந்தோஷமா சென்னைக்கு போனீங்க. இல்ல எப்படி ஓட்ட தெரியாம இங்கே போய் இடிச்சு சத்துட்டீங்க. ரெண்டும் நடக்க முடியுமா இல்லையா? அவ்வளவுதான். கார் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கருவி. இது அப்படி இல்லை. அந்த காரு ராக்கெட் எல்லாம் இதுல இருந்து தான் வெளியே வந்தது. இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடு கருவி. இவ்வளோ பெரிய மகத்தான கருவி நம்ம கையில கொடுத்துட்டாங்க, உபயோகப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கல. பாதி பாதி சொல்லி கொடுத்துட்டாங்க. சும்மா ஒன்று பண்ணிக்கிறாங்க, இன்னொன்றுல பாடுபடுறாங்க. ஆனந்தமா வாழ்றது எப்படின்னு அடிப்படை புரியல. என்னத்துக்குன்னா இந்த உடல்ல இந்த மனம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு அந்த கல்வி இல்லாம போயிடுச்சு. அந்த கல்வி தான் நம்ம கலாச்சாரத்துக்கு அடிப்படை. அந்த கல்வியை இப்போ இல்லாம எடுத்துட்டோம். நாம எல்லாம் மேற்கத்திய நாட்டில் என்ன சொல்லிக் கொடுக்குறாமோ அதே முட்டாள்தனம் இங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல சாப்பாடு மட்டும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? வயிறு ஃபுல்லான அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். ஏழை தானே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நாட்டில் போயிடணும். நான் நினைக்கிறேன் இன்னொரு 10-15 வருஷத்துல போயிடும் நினைக்கிறேன் சாமானியமா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டா எல்லாம் சந்தோஷமாயிடுமா? அந்த ஏழைத்தனை கட்டாயமா போகணும், அதை பத்தி சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்னன்றது பாக்குறது மனதனுக்கு இருக்கணும் தானே. மனிதனுடைய புத்திசாலித்தனம் எப்படின்னா பிரச்சனை வந்த அப்புறம் பாக்குற புத்தி இல்லை. இது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனைன்னு எதிர்பார்க்கிற சக்தி நமக்கு இருக்குதா இல்லையா? அதுக்குதான் நான் ஆன்மீகம் என்னன்னா இப்போ இருக்கிறது மட்டும் இல்லை, நான் முழு வாழ்க்கை எப்படி வாழ போறேன், இந்த உடல் விட்டப்புறம் கூட எப்படி இருக்க போறேன்ற சிந்திக்கிற தன்மை நமக்கு இருக்குதா இல்லையா? அதுதானே ஆன்மீகம்.